இவன் தான் தாமரக்குளம் தங்கமணி. போன வருஷம் 30 பேரை முட்டித்தள்ள மாட்ட 8 நிமிஷத்துல எட்டி பிடிச்சு மடக்கிட்டான். இவன் தான் மாடக்குளம் மாடசாமி. இவன் மண்டைய பார்த்து எத்தனை மாடுகள் மிரண்டிருக்கு தெரியுமா? அது மட்டுமா, இவன் மண்டையால ஒரு மாட்டு மண்டையில மோதி அது மண்டையை உடைச்சுட்டான். இவனுக்கு 2 பேரை வச்சு அந்த ஆட்ட நானு. ஆட்டை பத்தி எனக்கு என்னடா கவலை? அது கழுத்துல இருக்கிற தாயத்து, அதுக்குள்ள இருக்கிற லட்டை, இவ்வளவுதானே. என்னங்கடா சொல்லாதீங்கடா, செய்ய முதல்ல. பாக்கி பணம் காரியத்தை செஞ்சு முடிங்கடா, நிறையவே கிடைக்கும். வாங்கடா வாங்க. அலமேலு, அந்த தாயத்தை என் கைக்கு வரப்போகுது. உன் திமிர் அடங்கத்தான் போகுது. அதோ அந்த ஆடுதான். அந்த ஆட்டை அடிச்சு ஆட்டை நீங்க எடுத்துங்க. அது கழுத்துல இருக்க லெட்டர் கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாடா. நீ அப்படி போ, நான் இப்படி வரேன். நெருங்க முடியலையே, தாயத்தை எப்படி அவுக்கிறது? சுத்தி செத்தைய போட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்டா ஆட்டோடு அதுவும் சேர்ந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அருமையா யோசனை. நெருப்பு வச்சுட்டு காவலுக்கு இங்கே இரு, நான் போய் அவனை கூட்ட வந்து காட்டி பணத்தை வாங்கிடுவான். நிறுத்து. இந்த வாயிலா ஜீவனை உயிரை கொடுத்து சொன்னது யாரு? அதுக்காக நீ யாரு? வீடா இருப்ப வைக்காதே. வீடா நன்றி சொல்றியா? பெரிய புத்திசாலியா இருக்கிய. அந்த நன்றிய இவன் சொல்லு. இவன் தான் எனக்கு கூட்டிட்டு வந்தான். மட்டுமா வரேன். யாராவ ஆட்ட காப்பாத்தின அயோக்கிய? சரி சரி, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. போவேன். சரிங்க. அலமேலே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்.
மாப்பிள்ளையாக வந்து மனம் வெட்டமில்லாமே மாப்பிள்ளையாக வந்து மன்னிப்பு கேட்ட கதை நடந்த கதை அது முடிந்த கதை நடந்த கதை அது முடிந்த கதை நடந்த கதை முடிந்த கதை அப்பிலே மீன் விடுது ஆண்டவனே உன்னை நம்பி அக்கறையில் வாழ்ந்த பொண்ணு இக்கரைக்கு வந்த கதை விடுகதை அது தொடர்கதை விடுகதை தொடர்கதை பாட்டை பிடிக்கிற பொட்டி இந்த பாட்டு இதுல அப்படியே காத்துல வந்தது புடிச்சு பொட்டிக்குள்ள போட்டு வச்சுட்டேன் அப்படி நிறுத்து ஆமா என்ன கேட்காம ஏன் பாட்டை நீ ஏன் பிடிச்ச என் பொண்ணு இது ஓ பாட்டா அடாடா என்ன இனிமையான குரல் உனக்கு அதுக்கு நான் பொட்டியில பிடிச்சு வச்சுக்கிறதா இந்த பாரு அழகான இயற்கை காட்சிகளை போட்டோ படம் பிடிக்கிறது இல்லையா அது மாதிரி உன்னுடைய இனிமையான குரலை இந்த பொட்டிக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கேன் நீ கூட தான் நல்லா வாட்ட சாட்டமா இருக்க உழவு மாட்டுக்கு பதிலா உன்னை ஏர்ல பூட்டி ஓட்டுட்டுமா இப்ப என்ன வந்துருச்சு இப்படி பொடிச்சு சொல்ற உன்னையா பிடிச்சு பொட்டிக்குள்ள அடிச்ச உன் குரலை தானே அடிச்சேன் என்ன வேற பிடிச்சு அடைச்சீங்களோ ஓஹோ என்னன்னா இந்த அலமேலுவ பிடிக்கிறதுக்கு அடைக்கிறதுக்கும் இன்னொருத்தன் பிறந்துதாயா வரணும் அட உன் பேரு அலமேலா பேரு நல்லா இருக்கு குரல் நல்லா இருக்கு யோ இதெல்லாம் வேற ஆள்கிட்ட போய் வச்சுக்க மரியாதையா புடிச்ச பாட்டை கொடுத்துட்டு நடைய கட்டு இல்ல என்ன செய்வ என்ன செய்வனா ராமு யார் அவன் மாவனா மச்சானா பாட்ட எவன் வந்தா எனக்கு என்ன வரட்டும் பாத்துக்கிறேன் யோ டேய் ராமு வாடா ராமு ஓடி போய் அந்த ஆளை முட்டி தள்ளிட்டு பொட்டி எடுத்து வாடா போடா போ சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா டேய் ராமு முட்டுடா என்னடா பேசாம நிக்கிற முட்டடா ராமு முட்ட மாட்டேன் நன்றி கிட்டவே அந்த ஆளை முட்டி தள்ளிட்டு பொட்டி எடுத்துட்டு வர சொன்னாக்கா மண்டு போட்டு அந்த ஆளுக்கு மரியாதையா செலுத்துறேன் இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது போடா போ எப்படியாவது போய் தொலை மாங்கலி தானே பண்ணிடலாமா கொஞ்சம் போடுங்க முக்கியமான நபர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வந்துட்ட ஆறுமுகம் தாலி கட்ட சொல்லு நான் காத்துக்கிறது உங்களுக்காக இல்ல பின்ன சின்ன முதலாளிக்காக நீங்க உட்காருங்க உன் வீட்டு கல்யாணத்துக்கு சின்ன முதலாளி வண்டி கட்டிட்டு வராராக்கும் நேரமாச்சியா தாலியை கட்ட சொல்லு நான் பங்களாவுக்கு போகணும் வருவாரு நீங்க உட்காருங்க வாங்க உட்கார்ந்துருவோம் போக சொல்லிட போறாரு ஆறுமுகம் சின்ன முதலாளி வந்துட்டாரு வாங்க 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 மணிக்கிட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வாங்க முதலாளி வணக்கம் 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 பூ எடுத்துங்க ஐயரே தாலி கட்ட சொல்லுங்க கெட்டி மேடம் கெட்டி மேடம்
முதலாளி ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல பெரிய வீட்டு ஆசீர்வாதம் வாங்கிங்க. முதலாளி, நீங்க வரத அந்த நாய்க்கு தெரிவிச்சிருந்தா வாசல்லே காத்துட்டு இருப்பனுங்க. அப்பா வரல, அதனாலதான் நான் வந்தேன். அது மட்டும் இல்ல, நம்ம பண்ணையில தங்கி 2 நாள் கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு போகணும். அதுக்கான ஏற்பாடு கவனிங்க. ஐயோ, பங்களாவுங்களா? அங்க தேங்காய் மாங்காய் வாழைக்காய் போட்டு இடத்த நிரப்பி வச்சிருக்குங்க. எனக்கு ஒரு ரூம் இருந்தா போதும். வேண்டாமுங்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்குங்க. நாளைக்கு பங்களாவில தங்கிக்கலாம். ஓகே, ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டுங்களா? வரேங்க. என்னடா பங்களா காலியா தானங்க இருக்குது, எதுக்காக போய் சொன்னீங்க? அறிவு கட்ட மடையா, இன்னைக்கு பங்களாவுக்கு சிவகாமி வர சொல்லிருக்கமே, மறந்துட்டியா? நான் மறந்தே போயிட்டேங்க.